நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த சம்மர் சீசன் விதைப்பட்டியலில் இந்த பாகற்காயோட விதையை சேர்க்க மறந்துட்டேன். நீங்கள் விதைப்பட்டியலில் சேர்க்க மறந்தாலும் சரி அல்லது விதைக்க மறந்தாலும் சரி, தானாக முளைச்சி உங்களுக்கு அறுவடை கொடுத்தே தீரும்னு சொல்லிட்டு நம்ம மேலே அவ்வளோ பாசத்தோட ஒரு செடி முளைச்சி நிறைய காய் காய்ச்சிருக்கு. மாடி தோட்டத்தில் பல சமயங்கள் இந்த மாதிரி தான் நம்ம தேடி தேடி விதை சேகரித்து அதை அழகாக பராமரிப்போம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அறுவடை கம்மியாக தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி தானாக முளைக்கிற சில செடிகள் நமக்கு அறுவடை அள்ளி கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம தோட்டத்தில் விதைகள் தானாக விழுந்து முளைக்கிறது இதுதான் புதுசு கிடையாது. நிறைய சீசனில் இந்த மாதிரி நடந்திருக்கு. 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட இதே மாதிரி தான் 200 லிட்டர் பேரலில் லெமன் செடி பக்கத்தில் ஒரு பாகற்காய் செடி முளைச்சிருந்தது. அந்த பாகற்காய் செடிக்கு அழகாக ஒரு பழைய குடையை வச்சு குடை பந்தல்னு கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்த்துருப்பீங்க. அந்த சீசனில் கூட பார்த்தீங்கன்னா அந்த செடி நல்லாவே அறுவடை கொடுத்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த மாதிரி ஏதாச்சும் அதிசயங்கள் நடக்கிறது உண்டு. இந்த தடவையும் அதே மாதிரி ஒரு அதிசயங்கள் நடந்திருக்கு. இந்த செடியும் அப்படி தான். நம்ம மாடி தோட்டத்தில் இந்த பெரிய தொட்டியில் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே சுரக்காவும் இன்னொரு பக்கம் ஃபுல்லாகவே பீர்க்கங்காவும் நடவு செஞ்சுருக்கேன். ஒரே ஒரு பாகற்காய் செடி தானாக முளைச்சது. இந்த ஒரு பாகற்காய் செடி நம்ம விதைச்ச செடிகளை விட நல்லா செழிப்பாக வளர்ந்து இந்த பந்தலை எந்த அளவுக்கு ஆக்கிரமிச்சிருக்கு, இதில் எந்த அளவுக்கு பிஞ்சுகள்லாம் பார்த்திங்கன்னா வந்திருக்கு அப்படின்ற பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். நீங்களும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மாடி தோட்டத்தில் இந்த பெரிய தொட்டியில் தான் ஒரு பக்கம் ஃபுல்லாகவே சுரக்காவும் அந்த பக்கம் ஃபுல்லாகவே பீர்க்கங்காய் நடவு செஞ்சுருந்தேன். இதில் ஒரே ஒரு பாகற்காய் செடி தான் பாருங்கள் இங்கே முளைச்சிருக்கு. இந்த ஒரு செடி அப்படியே வளர்ந்து இந்த பந்தல் ஃபுல்லாக எப்படி பரவி இருக்குன்னு பாருங்கள். அந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பந்தலில் பரவி இருக்கு. இது பார்த்தீங்கன்னா கீழே பார்க்குறீங்க. இது மட்டும் இந்த பக்கம் மட்டும் இல்லை, அந்த சைடில் பாருங்கள், அந்த சைடும் ஃபுல்லாகவே படர்ந்துருக்கு. மேல் பக்கத்துலேருந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம நடவு செஞ்ச சொரக்காய் செடியும் பீர்க்கங்காய் செடியும் இலைகள் எங்கேயோ ஒன்று தான் இருக்குது. எத்தனை செடிகள் நடவு செஞ்சுருக்கேன் பாருங்கள். கிட்டத்தட்ட இந்த சைடில் ஒரு 7-8 செடி நடவு செஞ்சுருக்கேன், அந்த பக்கம் ஒரு 5-6 செடி நடவு செஞ்சுருக்கேன். இருந்தாலும் அதை விட அதிகமாக இந்த ஒரு பாகற்காய் செடி இலை தான் தெரியுது. மேலே பார்க்குறது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பாகற்காய் செடி இலையாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு தானாக முளைச்ச ஒரு செடி இந்த அளவுக்கு மற்ற செடிகள் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்கள். சரி, செடி மட்டும் தான் படர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சுகளும் பாருங்கள், எக்கச்சக்கமாக பிஞ்சுகள் வச்சுருக்கு. அவங்களுக்கு எண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ காய் இருக்குது, எவ்வளோ பிஞ்சுகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எத்தனை பிஞ்சுகள் இருக்குன்றத சின்ன பிஞ்சிலேருந்து மொத்தத்தையும் கவுண்ட் பண்ணிடுறேன். இது இப்போ முடிய போகிறதில்ல, இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய காய்கள் காய்க்க ஆரம்பிக்கும். எல்லாமே காய்ச்சதுக்கப்புறம் இந்த தடவை இந்த சீசனில் இந்த ஒரு செடியிலேருந்து எத்தனை காய்கள் நான் அறுவடை பண்ணேன் அப்படின்றதையும் முடிஞ்சால் வீடியோ பதிவு பண்ணுறேன். இப்போதைக்கு எத்தனை பிஞ்சுகள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். பாருங்கள், 1 பாருங்கள், 2 3 பாருங்கள், 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 இந்த பக்கம் அவ்வளோதான். அடுத்து 16 17 பாருங்கள், 18 19 20 21. இப்போ இந்த பைப்புக்கு இந்த பக்கம் கவுண்ட் பண்ணலாம் பாருங்கள். ஒரு 22 23 24 25 26 27 பாருங்கள், 28 29. இதெல்லாம் இன்னும் குட்டி பிஞ்செலாம் வந்துட்டுருக்கு, அதெல்லாம் இப்போ கணக்கு வைக்கல, அது பெருசானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். 29 30 31 32 பாருங்கள், 33 34. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணுலையும் பிஞ்சுகள் நிறைய வந்துகிட்டே இருக்குது. இந்த பக்கம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 34 ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சைடு போகலாம். பாருங்கள், 35 36 37 பாருங்கள், ஒரு காய் 38 39 அப்படியே வந்தீங்கன்னா 40 41 பாருங்க
42, 43. ஸோ இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு 43 பிஞ்சுகள் இருக்குது. இன்னும் நிறைய பூக்கள்லாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். அது இல்லாமல் ஒவ்வொரு கனவுலையும் பிஞ்சுகள் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 43 பிஞ்சுகள் இருக்குது. இந்த 43 பிஞ்சுகளோடு நிற்க போகிறதில்ல. இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய துளிர்கள் வந்துட்டுருக்கு. அந்த துளிர்களில் ஒவ்வொரு கணுவிலையும் பிஞ்சுகள் வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இது மொத்தமாக இந்த சீசனில் எத்தனை காய் காய்க்குதுன்றதை கவுண்ட் பண்ணி கண்டிப்பாக ஒரு வீடியோ கொடுக்க முயற்சி பண்ணுறேன். சரி, இந்த பாகற்காய் செடி எப்படி தானாக முளைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன சீசனில் ஆடிப்பட்டத்தில் 5 அடி நீளமுள்ள தொட்டியில் ஒரு 5 பாகற்காய் செடி நடவு செஞ்சுருந்தேன். அந்த பாகற்காய் செடியில் நல்லாவே அறுவடை கிடச்சிது. அதுலேருந்து ஒரே ஒரு காய் மட்டும் நம்ம விதை சேகரிக்காக விட்டுருந்தோம். பொதுவாக நம்ம எப்பயுமே வந்து காய் விதைக்கு விடும்போது பழம் பழுத்து அது வெடிக்கிற கண்டிஷனில் தான் அதை எடுத்து வைப்போம். அப்படி விட்டுருக்கும் போது நான் கொஞ்சம் மறந்து விட்டேன். நல்லாவே பழம் பழுத்து வெடிச்சிருச்சு. அப்படி வெடிக்கும் போது ஒரு விதை இங்கே விழுந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த விதை முளைச்சி தான் இப்போ இந்த செடி வந்திருக்கு. ஒரு சில விஷயங்கள் என்னால் புரிஞ்சிக்க முடியல. என்னென்னா, நம்ம விதைக்கிற விதைகளை விட தானாக முளைச்சி வர்ற விதைகளுக்கு வீரியம் அதிகமாக இருக்குமா, அதனால தான் இந்தளவுக்கு அதிகமாக காய்க்குமா அப்படிங்கிறத என்னால் வந்து ஜட்ஜ் பண்ண முடியல. நம்ம நண்பர்கள் யாருக்காச்சும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த செடியில் 40க்கும் மேற்பட்ட காய்களும் பிஞ்சுகளும் இருக்குது. இன்னும் இந்த செடி கடைசி வரைக்கும் எவ்வளோ காய்கள் காய்க்கும் அப்படிங்கிறத முடிஞ்சால் கவுண்ட் பண்ணி அடுத்த ஒரு வீடியோ பதிவு பண்ணுறேன். இந்த செடியோடைய வளர்ச்சியை பார்க்கும்போதும் அதோட காய்ப்பு திறனை பார்க்கும்போதும் எனக்கு ஆச்சரியமாக தான் இருந்தது. அதனால தான் இதை ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேன். உங்கள் தோட்டத்திலையும் இந்த மாதிரி ஏதாவது ஆச்சரியமான சம்பவங்கள் நடந்திருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தேவைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம குணா கார்டனிங் ஐடியாஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேலும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.